إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் தகுதி படைத்தோம் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக. அவனுடைய அன்பும் அருளும் அளவில்லா கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை இஸ்லாமிய மார்க்கம் என்று அடையாளம் கண்டு அதன் பிரகாரம் வாழ்ந்தோர், வாழ்ந்து கொண்டிருப்போர், இனி வாழவிருப்போர் அனைத்து நல்லடியார்கள் மீதும், இன்னும் குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமா என்ற வணக்கத்தினை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் நல்ல ஒரு சபையில் ஒன்று கோடு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக என்ற பிரார்த்தனையை கொண்டு இந்த ஜும்ஆ உரையினை துவங்குகிறோம். உரைக்கு செல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு செய்தியினை உங்களிடத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், உங்களில் யார் ஒருவர் ஜும்ஆ தினத்தன்று இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய நேரத்தில், அதாவது இந்த நேரத்தில் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர் ஒரு தீமையான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், விளையாடி கொண்டிருக்கிறார், கீழே கிடக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி விளையாடி கொண்டிருக்கிறார், இது போன்று நீங்கள் கண்டாலும் அவர்களிடத்தில் வாய மூடு, பேசாத என்று நீங்கள் கூறி உங்களுடைய ஜும்ஆவையும் நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள். நீங்க ஒருவேளை தீமையான காரியம் நடக்க பாக்குறீங்க, பயான கவனிக்காம பேசிக்கிட்டு இருக்காரு, பயான கவனிக்காம விளையாடிக்கிட்டு இருக்காரு, அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் பயான கவனிப்பா என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய ஜும்ஆ பாழாகிவிட்டது, நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தீமையான காரியத்தை தடுப்பதற்கே நம்முடைய கவனத்தை பயானை விட்டு திசை திருப்ப கூடாது என்றால், அரை மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம்னா, பயான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை மொழியப்படுகிறது, அந்த நேரத்துல உலகம் சார்ந்த எண்ணங்களில் நம்முடைய ஜும்ஆவை கழித்தால், பயானை கழித்தால், இந்த ஜும்ஆவினுடைய கூலிகளை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க முடியுமா? இந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் மறுமையில் எதிர்பார்க்க முடியுமா? உலகம் சார்ந்த எண்ணங்களில் இந்த பயானை கழித்து விட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இந்த பயானிலே நான் கலந்து கொண்டேனே என்று வாதாட முடியுமா என்ற எண்ணத்தை நமக்கு நாமே கேட்கக்கூடியவர்களாக இருந்து இந்த ஜும்ஆவில் முழுமையாக நாம் ஈடுபடுவோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக எல்லா மனிதர்களும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எந்த கொள்கையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களும் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பது, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், உலக வாழ்க்கையில வெற்றி என்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அதிகமான பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு வாய்ப்பு என்பது அவசியம். வாய்ப்பு இல்லாம எந்த ஒரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என்ற கொள்கையில எல்லா மனிதர்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களும், பெரும்பான்மையான மனிதர்களை பாருங்க, அவர்களுடைய முயற்சி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு? குறைவான ஒரு உழைப்பை கொடுத்தாலோ அதிகமான பொருளாதாரம் எங்க கிடைக்கும்? அதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கா? பயன்படுத்துவோம். இந்தியாவில் இல்லையா? ஏனைய நாடுகளுக்கு சென்று அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம். என்ன செய்யறோம்? வாய்ப்பை தேடுறோம். இதற்கான வாய்ப்பை தேடுறோம். உலக வாழ்க்கையில் நாம் அதிகமான பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வாய்ப்பை தேடுறோம். பெற்றோர்களாக இருக்கிறவங்க பிள்ளைகள் விஷயத்துல என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளை எந்த பள்ளியில் படித்தால், எந்த ஸ்கூல்ல படித்தால் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் செம்மையாக இருக்கும், அந்த பிள்ளை அதிகப்படியான அறிவை பெற்றுக் கொள்வான். சிபிஎஸ்இல சேர்க்கலாமா, ஸ்டேட் போர்ட்ல சேர்க்கலாமா, மெட்ரிக்ல சேர்க்கலாமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமா, எந்த ஸ்கூல்ல சேர்த்தோம்னா, எந்த பள்ளியில் நம்முடைய பிள்ளை நாம் சேர்த்தால் அந்த பிள்ளை அதிகப்படியான கல்வியை பெற்றுக் கொள்வான், அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் செம்மையாக இருக்கும். இவ்வளவு யோசனைகள். எந்த பள்ளியில் படித்தால் அவனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும். கல்லூரிகளை சேர்க்கிறோம். நீங்க கல்லூரிகளை சேர்க்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. கல்லூரி நிர்வாகம் சொல்லுவாங்க, எங்க கல்லூரியில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய நேரத்தில் பல கம்பெனில என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய காலேஜுக்கு வருவாங்க. அவர்களாக வந்து எங்களுடைய காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. எல்லா காலேஜ் சொல்றாங்களா இல்லையா? இப்ப நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கு? நல்ல ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் வாய்ப்பு கொட்டி கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கலையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள். வாய்ப்பு கிடைக்கலையா, வாய்ப்பு நீ உருவாக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? வாய்ப்பு இருந்தாதான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மால் வெற்றி என்ற ஒரு நிலை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம், ஏகத்துவ சிந்தனையில் பயணிக்கக்கூடிய நாம், மறுமை நம்பி வாழக்கூடிய நாம், மறுமைக்கான ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் கொட்டி கொடுத்திருக்கிறானே, அந்த வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? உலக வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவு வாய்ப்புகளை தேடுகிறோம். உலக வாழ்க்கையில் அற்ப உலகம் என்று எந்த உலகத்தை நாம் பார்க்கிறோமோ, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதா? இந்த உலக வாழ்க்கையில் அவர் 1000 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? ஒரு 100 வருஷம் வாழ முடியுமா? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 80 தாண்டினாலே மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படக்கூடிய ஒரு காலத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோமே. அப்படிப்பட்ட அற்ப உலகமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு எவ்வளவு வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம், எவ்வளவு வாய்ப்புகளை தேடுகிறோம். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வாய்ப்பு, படிப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு, எல்லா நேரங்களிலும் நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே வாய்ப்புகளை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வெற்றிக்கான ஏராளமான வாய்ப்புகளை நம்முடைய கையில கொடுத்திருக்காங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்க அல்லாஹ் கொடுத்திருக்கானே, அந்த வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? சிந்திச்சு பாருங்க. இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம்? உண்மையிலேயே அல்லாஹுடைய அருள் என்பது ஆகச்சிறந்தது. அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய அருள்களை, அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் அதை எண்ணிவிட முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தலாம் பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி அருட்கொடைகள் இருக்கு இல்லைங்க. நல்லா நடக்க முடியுதா? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. நல்லா பேச முடியுதா? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. நல்லா சிந்திக்க முடியுதா? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கான அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் எவ்வளவு அல்லாஹ் அருட்கொடைகள் நமக்கு கொடுத்தா கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், உங்களால் அதை எண்ணிவிட முடியாது. அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். ஆக சிறந்த அருட்கொடை என்ன தெரியுமா? இந்த நிமிட பொழுது நாம் ரமலான் மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த அருள் என்பது, இந்த அருட்கொடை என்பது அல்லாஹ் வழங்கிய எல்லா அருட்கொடைகளை சாண்டிலும் ஆகச்சிறந்த அருட்கொடை. ஒரு இஸ்லாமியனாக, ஒரு ஈமான் கொண்ட அடியானாக, ஒரு ஈமான்தாரியாக நான் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறேன் என்றால் இது ஆகச் சிறந்த அருட்கொடை என்பதை மனசுல ஆழமாக பதிய வைக்கணும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவு பொழுதிலும் இந்த ரமலான் மாசத்துல மன் கான ரமலான் அவ்வள மர்ரத்தின் லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாள் இரவும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை நியமிப்பான். நல்லா கவனிக்கணும். இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை பாருங்க. இந்த ரமலான் மாதத்தை எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கான்றத பாருங்க. ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு வானவர் அல்லாஹ் நியமிப்பான். அந்த வானவருடைய பணி என்ன? மனிதர்களை நோக்கி அழைப்பு கொடுப்பார். என்ன அழைப்பு? மனிதர்களே, நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களே, ஓடோடி விரைந்து வாருங்கள், அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளை செய்து கொள்வதற்கான மாதம் இந்த ரமலான் மாதம். பாவங்களை நோக்கி செல்லக்கூடிய அடியானே, ரெண்டு வகையினரையும் அந்த மலக்குமார்கள் அழைக்கிறாங்க பாருங்க. அதிகமான நன்மைகளை செய்து கொள்பவனே, அதிகமான நன்மைகளை செய்து கொள்வதிலே ஆர்வத்தை காட்டு. பாவங்களை செய்யக்கூடிய அடியானே, தடுத்துக்கொள், அக்குபில், தடுத்துக்கொள். அதிகமான பாவங்களை செய்யாதப்பா. இது பாவங்கள் செய்து கொள்வதற்கான மாதம் அல்லப்பா. இந்த மாதம் என்பது முழுமையாக நன்மைகளை தேடிக்கொள்வதற்கான ஒரு மாதம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளை அள்ளிக்கொள்வதற்கான ஒரு மாதம். நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாசத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? சிந்திச்சு பாருங்க. எந்த அளவிற்கு நாம இந்த இரவு தொழுகைகள் ஆர்வம் காட்டுறோம். ரமலான் மாசத்துல இரவு தொழுகைகள் நம்ம கலந்துக்கிறோம். ஆரம்ப நாட்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு 10வது பிறையில பார்க்க முடியுமா? 15வது பிறையில பார்க்க முடியுமா? 20வது பிறையில பார்க்க முடியுமா? ஆரம்பத்தில் அவ்வளவு ஜேஜேன்னு இருக்கும் கூட்டம். அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு ஆண்கள் பெண்கள் பள்ளி நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலையை பார்ப்போம். போற போக்கில் அப்படியே என்ன ஆகும்? மக்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறையும். காரணம் என்ன? ஆர்வம் குறையுது. இந்த இரவு தொழுகையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஸாம ரமலான் மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர், நல்லா கவனிக்கணும், யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறார்களோ, இரவு தொழுகையிலே கலந்து கொள்கிறார்களோ, அந்த அடியாருடைய முன் சென்ற பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட பாக்கியங்க! சாதாரண ஒன்றா? நாம செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருன்றான். அதற்கான ஒரு வழியாக இந்த ரமலான் மாதத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதற்கான வழியாக ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாள் இரவிலும் இரவு தொழுகையிலே நின்று வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். சிந்திச்சு பாருங்க. எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமாங்க? எல்லா ஊர்களையுமே ஜமாத்தோடு இரவு தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? பாக்கியம் கிடைக்குமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே. ஒரு ஹாஃபில் நின்று தொலைவிக்கக்கூடிய நேரத்துல நம்ம தனியா நின்று தொழுறோம்னு வைங்களேன், இங்க இமாம் தொலைவிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய சூறாக்களை பெரும்பான்மையான மனிதர்களால் ஓத முடியுமா? அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கானே. அந்த இமாம் ஓதுகிறார், பின்னாடி நின்னோம் அப்படின்னா அந்த இமாமுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ, அந்த குர்ஆனை ஓதுவதனால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஆக சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானே. பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோமா? அமல்களிலே இன்னைக்கு பேணுதல் இருக்குதா? ரமலான் மாதத்தில் கூட பெரும்பான்மையான மனிதர்கள் ஐவேளை தொழுகைகளை பேணுதல் இல்லாம இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை! பெரும்பான்மையான மனிதர்கள் ரமலான் அல்லாத நாட்களிலேயே ஐவேளை தொழுகையில பேணுதல் இல்லாம இருப்பாங்க. ரமலான் காலங்களிலும் கூட ஐவேளை தொழுகையில பேணுதல் இல்லாத ஒரு நிலை. நபிகள் நாயகம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை விடுறதுப்பா. யாரிடத்தில் தொழுகை பேணுதல் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமாக முஃமினாக கருதப்படுவார். யாருடைய வாழ்க்கையில் ஐவேளை தொழுகையில பேணுதல் இல்லையோ அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபிராக கருதப்படுவாரே. எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில இன்றைய பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் ஒரு நன்மையான காரியத்துல ஆர்வம் காட்டல, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்தல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? குடும்பம், பிள்ளைங்க, வியாபாரம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் எதை காரணமாக சொல்கிறோமோ அந்த குடும்பம் நாளைய மறுமையில் நமக்கு பயனளிப்பார்களா? எந்த குடும்பத்தை காரணம் காட்டி நான் தொழுகையை விடுகிறேனோ,
எந்த வியாபாரத்தை காரணம் காட்டி நான் தொழுகையிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோனோ, எந்த பொருளாதாரத்தை காரணம் காட்டி, எந்த குடும்பத்தை காரணம் காட்டி, எந்த பிள்ளைகளை காரணம் காட்டி நாம் தான தர்மங்கள் விஷயங்களில் பேணுதல் இல்லாதவர்களாக பலவீனமானவர்களாக இருக்கிறோமோ, அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள், அந்த பொருளாதாரம், அந்த வியாபாரம் நமக்கு நாளைய மறுமையில் நமக்காக வேண்டி பரிந்துரை பேசுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில மிக அழகான ஒரு வசனத்தை பேசுறான் பாருங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், சூறுதக்கூடிய அந்த நாளில், மறுமை நாளில் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டு ஓடுவாங்க. மறுமை நாளை பார்க்கிறான். இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, உயிர் கொடுப்பான் தோழன், என்னுடைய நண்பன் எனக்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுப்பான், என்னுடைய நண்பன் எனக்காக வேண்டி பல தியாகங்களை செய்வான், உயிர் வேணுமா உயிரை கொடுப்பான், பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல. நாளைய மறுமையில அந்த நண்பன் தன்னுடைய சகோதரன் தன்னை கண்டு விரண்டு ஓடுவான். சகோதரனை விடுங்க, நண்பனை விடுங்க. உம்மிஹி, இந்த உலகத்தில் எந்த தாய் தன்னுடைய உயிரையும் விட மேலானதாக தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறாளோ, நண்பன் கூட சொல்லுவான் உயிர் கொடுப்பேன்னு சொல்லி. தாயுடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவள். எந்த நேரத்திலும் தன்னுடைய பிள்ளையை விட்டுக் கொடுக்காதவள். ஒரு குடிகாரனா இருக்கட்டுங்க, ஒரு திருடனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தன்னுடைய பிள்ளை இருந்தாலும் கூட என்னுடைய பிள்ளை என்று பார்க்கக்கூடிய அந்த தாய், எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காத அந்த தாய், நாளைய மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வேதனைகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டு விரண்டு ஓடுவாள். இதுதான் மறுமையினுடைய நிலை. அல்லாஹ் தொடர்ந்து பேசலாம் பாருங்க. உம்மிஹி, தாய் விரண்டு ஓடுவாள். அபீஹி, தந்தை தன்னுடைய பிள்ளையை கண்டு விரண்டு ஓடுவாள். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை தந்தைமார்கள் இங்க நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிய எவ்வளவு தியாகங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நோன்பு இருந்தாலும் பரவாயில்லை, வெயில போய் சுத்துறோமே, அலைகிறோமே, பல தியாகங்களை செய்கிறோமே. பின்னணி என்ன? நாம சொகுசா வாழணுன்றதுக்காகவா? நாம சந்தோஷமா இருக்கணுன்ற நோக்கத்துக்காகவா? என்னுடைய பிள்ளை, நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய பிள்ளை பட்டுவிடக் கூடாது. நீ பாக்குறோம், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம். எத்தனாவது படிக்கிறான் பிள்ளை? 10வது படிக்கிறானோ, 12வது படிக்கிறானோ கேட்டா, இல்ல பாய் இப்பதான் 2வது படிக்கிறா. அப்படி 2வது படிக்கிற பிள்ளைக்கு சிபிஎஸ்இ போய் சேர்க்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. ஏன் இவ்வளவு தியாகங்கள்? 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு பின்னாடி இவ்வளவு தியாகங்களை, இவ்வளவு முயற்சிகளை செய்ய நாம தயாராக இருக்கிறோம். காரணம் என்ன? என்னுடைய பிள்ளை தான் பட்ட கஷ்டத்தை பட்டுவிடக் கூடாது. இவ்வளவு தியாகங்களை செய்யக்கூடிய அந்த தந்தை, இந்த உலகத்தில் தன்னுடைய வியர்வைகளை, தன்னுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தக்கூடிய அந்த தந்தை, நாளை மறுமையில் அந்த பிள்ளையை கண்டு விரண்டு ஓடுவான் என்றால், யாருக்காக நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம்? யாருக்காக வேண்டி நாம தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கோம்? யாருக்காக வேண்டி தான தர்மங்களிலே பலவீனமானவர்களாக இருந்துகிட்டு இருக்கோம்? யாரை காரணம் காட்டி நாம் அமல்களிலே சோர்வு பெற்றவர்களாக இருக்கிறோமோ, யாரும் நமக்காக வேண்டி பரிந்து பேச மாட்டார்கள், பயனளிக்க மாட்டார்கள் என்பதை மனதில் ஆழப்பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏராளமான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்புகள் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் இருக்காங்களே, அவர்களுடைய தியாகங்களை பாருங்க, அவருடைய ஆர்வத்தை பாருங்க. ஒரு நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகளார் இடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் என்ன பண்றாங்க? ஜிஹாதுல கலந்துக்கிறாங்க, அறப்போர்ல கலந்துக்கிறாங்க. நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு செயலாக, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் ஜிஹாதை பார்க்கிறோம், அறப்போரை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்தவரையில ஆண்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு, பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு வாய்ப்பே இல்லை, அந்த இடத்துல வாய்ப்பை உருவாக்குறாங்க பாருங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாதில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்களும் கலந்துக்கிறோமே. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லப்பா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. உடல் ரீதியான பலம் உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனால் ஜிஹாதுக்கான கூலி உங்களுக்கு வேண்டுமா? கலப்படம் இல்லாத, பாவம் இல்லாத ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்கள், ஜிஹாதுக்கான கூலி நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கான சிறந்த ஜிஹாத் அதுதான் நாங்க சொல்லுவோம். சஹாபி பெண்களுடைய ஆர்வத்தை பாருங்க. நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல, நம்ம சொல்றோம்ல, வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னா கூட வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியை மிகச்சரியாக கணக்கச்சிதமாக சஹாபிய பெண்கள் செய்தார்கள். வாய்ப்பே இல்லை, ஆனாலும் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு முற்பட்டார்கள் சஹாபிய பெண்கள். அதே போன்று பார்க்கலாம், சஹாபிய பெண்மணிகளுடைய ஆர்வத்தை பாருங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல சூழ்நிலைகள்ல, பெரும்பான்மையான நேரங்கள்ல ஆண்கள் தான் இருப்பாங்க, சஹாபாக்கள் தான் இருப்பாங்க, ஆண் தோழர்கள் தான் இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு எல்லா நேரங்களிலும் ஆண்களே சூழ்ந்திருக்காங்களே, நீங்க சொல்லக்கூடிய மார்க்க செய்திகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களே, அல்லாஹ் வஹி செய்தி இறக்குறான், நீங்க அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க, அவர்கள் மார்க்க செய்தியை பெற்றுக் கொள்கிறார்களே, நாங்களோ பெண்களாக இருக்கிறோமே. பெண்களுடைய கோரிக்கையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், உங்களோடு எல்லா நேரங்களிலும் இருக்க முடியாத ஒரு சூழல், ஆண்களே சுற்றி இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க. வாய்ப்பே இல்லைங்க, மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாத நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லி அந்த வாய்ப்பை உருவாக்குகிறார்கள் சஹாபிய பெண்மணிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சிந்தனை வரல. ஆமா, பெண்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சே, ஆண்கள் தான் எல்லா நேரத்திலும் இருக்கிறாங்க, அவர்கள் தான் மார்க்க செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க, மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதற்கு பிறகு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்கள், ஒரு வீட்டை தேர்வு செய்யுங்கள், அந்த வீட்டிலே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று கூடுங்கள், நான் வந்து மார்க்கத்தை கத்துக் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. வாய்ப்பே இல்லாத நேரத்திலும் வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர்களாக சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்களே, அப்படிப்பட்ட ஆர்வம் நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு நேரத்துல முஹாஜிர்னா யாரும் தெரியும்ல, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டவர்கள், மக்காவிலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி குடும்பத்தை தியாகம் செஞ்சுட்டு, உறவினர்களை தியாகம் செஞ்சுட்டு, தான் பிறந்த வளர்ந்த மண்ணை தியாகம் செய்துவிட்டு, எல்லா வகையான தியாகங்களை செய்துவிட்டு, வியாபாரம், சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, எனக்கு மார்க்கம் தான்பா முக்கியம் என்ற அடிப்படையில மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றவர்கள் முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் பெரும்பான்மையானவர்கள் நிலை என்ன? அவ்வளவு பெரிய பொருளாதாரம் கிடையாது, ஏன்னா எல்லாம் மக்காவில் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம், ஏழைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அன்சாரிகளுடைய உதவியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதரத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் தொழுகிறோம், நாங்கள் தொழுகிறோம், அந்த அன்சாரிகளும் தொழுகிறார்கள். அன்சாரிகள்லாம் யாரு? மதீனாவில் இருக்கக்கூடியவங்க, அவங்க பெரும்பான்மையானவர்களும் பணக்காரங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தொழுகிறோம், அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்கள் இன்னவிர வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், அவர்களும் இன்னவிர வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, நாங்கள் ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அன்சாரி தோழர்களிடத்தில், மதீனாவிலே வாழக்கூடிய அந்த பணக்காரர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கே, அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர்கள் தான தர்மங்களை வழங்குகிறார்களே, அவர்கள் ஹஜ் செய்கிறார்களே, உம்ரா செய்கிறார்களே, எங்களால் அதை செய்ய இயலவில்லையே, நாங்க என்ன செய்யறது? வாய்ப்பே இல்லைங்க, நன்மையான காரியங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, தர்மத்தை வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை, ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, உம்ரா செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. நபிகளாரிடத்துல கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்க என்ன செய்ய? எங்களுக்கு நன்மை வேண்டுமே, எங்களுக்கு மறுமை இருக்கு, நாளைய மறுமையில நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டுமே, எங்களை விட அதிகமான நன்மைகளை அவர்கள் செய்து கொள்கிறார்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நபிகளாரிடத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல சொல்றாங்க, அப்படியா, இப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்
சுப்ஹானல்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுங்கள். இதை நீங்கள் சொன்னால் அவர்கள் செய்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி தான தர்மங்களை கொடுத்தாங்களே, பொருளாதாரத்தை பயன்படுத்தி உம்ரா செஞ்சாங்களே, பொருளாதாரத்தை பயன்படுத்தி ஹஜ் செஞ்சாங்களே, நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை செய்யுங்கள், அவர்களை நீங்கள் முந்தி விடுவீர்கள் நபிகளார் சொன்னாங்க. ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க, அவர்களும் இதை செய்து கொண்டார்களே தவிர அவங்களும் செஞ்சுட்டாங்கன்னு அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிடும். அவங்க செய்யாம இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவர்களை விட அதிகமான கூலி கிடைக்கும் இந்த அமலின் மூலமாக. சரி, நேற்று என்ன பண்றாங்க, அந்த ஏழை முஹாஜிர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த அமலை செய்யறாங்க. எப்படியோ செய்தி என்ன ஆகுது, அந்த அன்சாரி தோழர்களுக்கும் போயிடுது, அந்த பணக்காரர்களுக்கும் இந்த செய்தி போயிட்டு என்ன பண்றாங்க, தான தர்மங்களையும் செய்யறாங்க, அதே சமயத்துல இந்த அமலையும் பயன்படுத்திக்கிறாங்க, இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஏழை முஹாஜிர் அல்லாஹுடைய தூதரத்தை வந்து, அல்லாஹுடைய தூதரே நீங்க சொன்னீங்க, நாங்க அந்த அமலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப என்னாச்சு, அந்த அன்சாரிகள் இருக்கிறாங்களே, அந்த பணக்காரர்கள் இருக்காங்களே, அவர்களும் இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறார்களே, இப்ப நாங்க என்ன செய்ய, எப்படி பார்த்தாலும் அவர்கள் எங்களை நன்மையான காரியங்களில் முந்தி விட்டார்களே, நாங்க எப்படி அவங்களை முந்துறது? அல்லாஹுடைய தூதரத்துல கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இது அல்லாஹ் அவர்களுக்கு புரிந்த அருள், ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கான், அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான், அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அதிகமான தான தர்மங்களை செய்கிறார்கள், இது அல்லாஹ் அவர்களுக்கு புரிந்த அருள், ஒண்ணும் செய்ய முடியாது. நாம் எடுக்க வேண்டிய பாடம் தெரியுங்களா, அந்த தோழர்களை பாருங்க, நபித்தோழர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாத போதிலும் வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர்களாக, மறுமைக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளை நோக்கி தேடி செல்லக்கூடியவர்களாக இந்த சஹாபாக்கள் இருந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நம்ம இடத்துல இருக்கான்னு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக சிறந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறான், ரமலான் மாசத்தை வழங்கி இருக்கான். அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தில் நம்மால் இயன்ற அளவிற்கு எல்லா நேரங்களிலும் ஒரு நியத்தை வைக்கணும். ஒரு செகண்ட கூட நான் வீணாக்க மாட்டேன், ஒரு செகண்ட் கூட என்னால் முடிந்த நன்மையான காரியங்களை நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு நாம் இந்த ரமலான் மாசத்தில் பயணிப்போம், அதிகமான நன்மைகளை சேகரித்துக் கொள்வோமாக. அத்தகைய வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்புரானாக பிரார்த்தித்து முதல் உரையை முடிச்சுக் கொள்வோம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, நிக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு இந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு சம்பவம், நமக்கெல்லாம் அதிகமான பாடங்களை பயில்விக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு தோழர் வராங்க, அல்லாஹுடைய தூதரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, நான் என்னுடைய வீட்டுக்கு வேலி போடணும், வேலி போடக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு மரம் அதற்கு இடையூறா இருக்கு, வேலி போட முடியல. அந்த மரம் யாருக்கு சொந்தமானது? ஒரு சஹாபியுடைய நிலத்துல அது இருக்கு. அவர் அந்த மரத்தை விட்டு கொடுத்தாரு அப்படின்னா நான் அந்த மரத்தை சுத்தி என்ன பண்ணிப்பேன், வேலியை போட்டுப்பேன். அல்லாஹுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வந்து கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன பண்றாங்க, யாருடைய நிலத்துல அந்த மரம் இருக்கோ அந்த சஹாபியை கூப்பிட்டு, ஏம்பா நீ அந்த ஒரு மரத்தை விட்டு கொடு, அண்டை வீட்டுக்காரங்களா இருக்காங்க, அந்த ஒரு மரத்தை நீ விட்டு கொடு, அதற்கு பகரமாக நாளைய மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் ஒரு மரத்தை உங்களுக்கு வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய நன்மாராயம். அந்த சஹாபி என்ன பண்றாரு, இல்ல யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த மரம் தான் வேண்டும், எனக்கு சுவனத்துல இருக்கக்கூடிய அந்த மரம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த மரம் தான் வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்துல ரஃப் அண்ட் டைட்டா சொல்லிடுறாங்க. இப்ப அந்த சபையில இன்னொரு நபி தோழர் இருக்கிறார், இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. அந்த மனிதர் வந்து சொல்றதை பாக்குறாரு, இந்த சஹாபி வந்து சொல்றதை பாக்குறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய நன்மாராயத்தை கேட்கிறாரு. அந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உடனே என்ன பண்றாரு, அந்த மரத்துக்கு சொந்தக்காரா இருக்காருல்ல அவரை நோக்கி போயிட்டு, தோழரே நீங்க அந்த ஒரு மரத்தை விட்டு கொடுங்க, இதற்கு பகரமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். இவருக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை, இவருக்கும் அந்த கோரிக்கைக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாளைய மறுமையில் பிரம்மாண்டமான சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக
அந்த நபித்தோழரை சந்திச்சு சொல்றாரு, நீங்க அந்த ஒரு மரத்தை விட்டு கொடுங்க, நான் என்னுடைய தோட்டத்தையே உங்களுக்கு எழுதி கொடுத்துடுறேன். அப்ப அந்த சஹாபி என்ன பண்றாரு, சரிப்பா நான் அந்த ஒரு மரத்தை விட்டு கொடுத்துறேன், தோட்டத்தை கொடுத்துரு. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடோடி வருகிறார் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சபையில் நடந்த எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நீங்க சொன்னீங்க அந்த ஒரு மரத்திற்கு பகரமாக நாளைய மறுமையில் சுவனத்தில் ஒரு மரம் உண்டு என்று சொன்னீர்கள். நான் அந்த மரத்திற்காக வேண்டி என்னுடைய தோட்டத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய இந்த தோட்டத்திற்கு பகரமாக நாளைய மறுமையில் சுவனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு தோட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். சுப செய்தியை பெற்றுக் கொள்கிறார்கள் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதோட கான்செப்ட் முடியல. அடுத்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல மனைவி இருக்கிறாங்க. வீடு எங்க இருக்கு? அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு. அவருக்கு இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி அந்த தோட்டம் தான். அந்த தோட்டம் தான் அவருக்கு தேவையான விளைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த தோட்டத்துல தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த தோட்டத்துல தான் அவருடைய வீடு இருக்குது. எல்லா வகையான வாழ்க்கை வசதிகள் அந்த தோட்டத்துல தான் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து இடம் இருந்துச்சுன்னா நிக்கிறாங்க பாருங்க. மனைவியை நோக்கி சொல்றாங்க, அன்பு மனைவியே, இது போன்ற சம்பவம் நடந்துச்சு. நாளை மறுமையில கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மரத்திற்காக வேண்டி நான் நம்முடைய தோட்டத்தை விட்டு கொடுத்து விட்டேன். அந்த நேரத்துல அந்த மனைவி பயன்படுத்திய வார்த்தை பாருங்க, நீங்கள் இது நாள் வரையிலும் ஏராளமான வியாபாரங்களை செய்திருக்கிறீர்கள், பொருளாதாரத்தை பயன்படுத்தி வியாபாரத்தை செஞ்சிருக்கீங்க, ஏனைய வியாபாரங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் செய்தீர்களே ஒரு வியாபாரம், தோட்டத்தை கொடுத்து நாளைய மறுமையில் சுவனத்திலே ஒரு மரத்திற்காக வேண்டி தோட்டத்தை விட்டு கொடுத்தீர்களே, இந்த வியாபாரம் தான் நீங்கள் செய்த வியாபாரத்திலேயே ஆக சிறந்த வியாபாரம். சொன்னது யார்? அன்பு மனைவி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க. அவர்களுடைய முழு நோக்கம் மறுமை. இந்த உலகமே அழிந்து போனாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் போனா பரவாயில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப குட்டிகள் போனா பரவாயில்லை, என்னுடைய இலக்கு நாளைய மறுமை என்ற அடிப்படையில் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்தார்களே. வாய்ப்பே இல்லாத கட்டத்திலும் வாய்ப்புகளை உருவாக்கினார்களே. அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய எல்லா வகையான வாய்ப்புகளையும் மிகச்சரியாக கனக்கச்சிதமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு ரமலான் மாசத்துல நம்மோடு எத்தனையோ மனிதர்கள், நம்முடைய சகோதரர்கள் பயணிச்சிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த ஆண்டு ரமலான் மாசம் கிடைச்சதா? இந்த ரமலான் மாசத்துல இரவு தொழுகையிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததா? மரணித்து விட்டார்களே, மண்ணாகி விட்டார்களே. அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, இரவு தொழுகையிலே நின்று வணங்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே. அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, தான தர்மங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே. அத்தகைய சிந்தனையோடு இந்த ரமலான் மாதத்தை முழுக்க முழுக்க அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு மாதமாக பயன்படுத்துவோம். இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு. இன்றைய இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் என்பது நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தினுடைய தாவா பணிகளுக்காக வழங்க இருக்கு. தாவா பணிகள்ல ஒரு சில பணிகளை மட்டும் நான் உங்ககிட்ட சுட்டி காட்டுறேன். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஹிஃப்து மதரசா நடந்துகிட்டு இருக்குங்க. ஹிஃப்து மதரசா அப்படின்னா குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மதரசா, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஒரு மாணவர் அவருக்கு தேவையான பொருளாதார வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் வைங்களேன். நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக ஹிஃப்து மதரசாவில் பயிலக்கூடிய ஒரே ஒரு மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கு. அப்படின்னா அந்த மாணவர் படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர் அந்த மாணவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகள்ல நமக்கு பங்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த மாணவர் அந்த குர்ஆனை மனனம் செய்கிறார். மனனம் செய்வதோடு நிறுத்தாம பல தொழுகைகளை தொலைக்கிறாரு. தொலைக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நன்மைகள், அதை கேட்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு இமாம்களை உருவாக்கக்கூடிய மதரசா. அப்ப நாம கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக இவ்வளவு நன்மைகள் நடக்கப்பெறுது அப்படின்னா அது நமக்கும் ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போன்று எம்ஐஎஸ்சி மதரசாக்கள், எம்ஐஎஸ்சி மதரசா அப்படின்னா ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசா, ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களும் இருக்கு. ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவின் மூலமாக நாம கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒரே ஒரு மாணவர்
ஆலிமாகி அந்த ஆலிம் பல ஜுமாக்கள்ல பயான் பேசி, பல பொதுக்கூட்டங்களை பேசி, பல திருமண கூட்டங்களை பேசி, பல தனிநபர் தாவாக்களை சந்தித்து, பிறமத மக்களிடத்துல சந்திச்சு அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எப்படிப்பட்ட சிறப்பு! அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களின் மூலமாக ஒரே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர் வழியை காட்டினால், அரேபியர்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ரகமாக பார்க்கப்படக்கூடிய சிகப்பு ஒட்டகங்களை தர்மம் செய்வதை விட அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. நாம கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு ஆலிம் உருவாகிறார். அவர் எவ்வளவு பயானை செய்கிறார், அந்த பயான்களின் மூலமாக எத்தனை மனிதர்கள் நேர்வழி பெறுகிறார்கள். ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைத்தாலும் கூட சிகப்பு நிற ஒட்டகங்களை தர்மம் செய்வதை விட அது சிறந்ததாக அமையும் என்றால், இது போன்ற காரியங்கள்ல அதிகப்படியான பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய மனிதர்களுக்கு வழங்காத ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை இந்த ரமலான் மாதத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அடுத்த வருடம் ரமலான் மாதம் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், உயிரோடு இருப்போமா என்ற ஒரு உறுதி கிடையாது. நாம் இந்த நொடிப்பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாய்ப்பை எந்த அளவிற்கு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அதுதான் நாளைய மறுமையில் நமக்காக பயனளிக்கும். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் மரணித்து விட்டால், உங்களுக்கு மௌத் வந்து விட்டால், உங்களுக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு அனைத்தும் முறிந்துவிடும். எவ்வளவு நெருங்கிய தோழராக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்த தாயாக இருந்தாலும், யாராக இருக்கட்டும், உங்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு முறிந்துவிடும். 3 காரியங்கள் உங்களோடு பின்தொடர்ந்து வரும். அதிலே ஒன்றாக நபிகளார் சொன்னாங்க, சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம். அந்த தர்மத்தினால் நீங்கள் மரணித்தாலும் கூட நன்மையான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறதா? நீங்கள் மரணித்தாலும் கூட உங்களுடைய கணக்குல நன்மைக்கான வரவு வந்துகிட்டே இருக்கும். நீங்க மரணிச்சிருப்பீங்க, நான் மரணிச்சிருப்பேன், ஆனால் நான் கொடுத்த தர்மத்தின் மூலமாக ஒரு நன்மையான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? நான் கொடுத்த தர்மத்தின் மூலமாக ஒரு ஹாஃபில் தொலை வச்சுக்கிட்டு இருக்கானா? நான் கொடுத்த தர்மத்தின் மூலமாக ஒரு ஆலிம் பயான் பேசிக் கொண்டிருக்கிறாரா? நான் மரணித்து மண்ணாக இருந்தாலும் நான் கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு நன்மையான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக சிறந்த இந்த ஒரு வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். அதிகமான பொருளாதாரத்தை வாரி வழங்குவோம். குறிப்பாக இந்த பொருளாதாரத்தில் உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்காதீங்க. ஜக்காத்து பொறுத்த வரையில அதனுடைய கணக்கு வேறு. அது எல்லாருக்குமே பயன்படுத்த முடியாது. 8 வகையினருக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அர்ரஹீம் ஆதரவு இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதற்காக வேண்டி நீங்க உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்கலாம். ஜக்காத்து கொடுக்க ஆசைப்படுறவங்க இந்த பொருளாதாரத்துல கொடுக்காதீங்க, இந்த ஜும்மா வசூல கொடுக்காதீங்க, தனியா எடுத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நிர்வாகிகள் நீங்க அணுகுறீங்க அப்படின்னா யாருக்கு ஜக்காத் போய் சேரணுமோ அவர்களிடத்துல இன்ஷா அல்லாஹ் அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க, பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. அதிகப்படியான உங்களுடைய நன்கொடைகளை இந்த ஜும்மா வசூல் வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.